பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாக்கா வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து ஆசை வார்த்தை காமிச்சு 50,000 அழகாக ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இவர் வாய் விட்ட உடனே இங்கே தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்விஸ்ட்டு. நான் அப்பயே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, முத்தம். இந்த முத்தத்தால் தான் இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா யார்கிட்ட நீ பணத்தை கேட்குற, நீ கொடுத்த பணம் அன்னைக்கே அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, இன்னும் உன் பேரில் கிரெடிட் இருக்குது, அந்த பணத்தை நீ செப்பரேட்டாக இன்னும் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானே குழம்பி போயிட்டேன். அந்த கேஸ் ரிப்போர்ட்டை படிக்கும்போது நானே குழம்பி போயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் வந்து தெளிவாக அந்த எஃப்ஐஆர் காப்பியில் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையிலே இது எழுதப்பட்டிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வந்து அழகான பொண்ணை நம்பி ஏமாந்து போகிறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் குழந்தை உண்டு, தான் மனைவி உண்டுன்னு இருந்திருந்தா இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் கேஸு கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் பணம் இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையிலே ஒரு ஹனி ட்ராப் பண்ணி ஒரு மனுஷனை சங்கடப்பட வச்சு ஆசை வார்த்தைகளை காமிச்சு ஆணு தான் பெண்ணை ஏமாற்றுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பெண் ஆணை ஏமாற்றி இருக்கிறாங்க. அதுவும் அழகாக ட்ராப் பண்ணி கிட்டத்தட்ட 15 லட்சம். பெங்களூரில் நடந்த ஒரு டீச்சரோட கதை. இன்னைக்கு இதை பற்றி தான் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். எல்லார்கிட்டையும் நான் ட்ரேடிங் பண்ணுறேன், நான் பிட்காயின் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ரொம்ப கோடீஸ்வரன், என்கிட்ட BMW கார் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுவே உங்கள் வாயே உங்களுக்கு ஒரு நாள் விஷமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சொல்லி ஏமாந்து கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே தயவு செய்து நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலும் வெளியில் சொல்லிக்காதீங்க. வெட்டி பந்தா வேண்டாம். இந்த வெட்டி பந்தாவில் தான் நிறைய பேர் மாட்டிக்கின்னு கஷ்டப்படுறது. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த பிறக்காவது திருந்துவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க பேர் ஸ்ரீதேவி. இவங்க ஒரு ப்ரீ ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. இவங்களோட வயசு வந்து 25 தான் ஆகுது. இவங்க வந்து சோஷியல் மீடியாவில், அதுவும் ஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலான வீடியோ தான் இவங்கள போடுறது. ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வீடியோ, வாக்கிங் வீடியோ, அட்ராக்ஷன் வீடியோ, கவரக்கூடிய ஒரு ஆண்களை எப்படியெல்லாம் கவரணும் அப்படின்னு அந்த வீடியோவில் மேக் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பெண்களுக்கு அதிகமான வியூவர்ஸு, ஃபாலோவர்ஸு இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், இந்த மோகத்தில் மயங்கி கிடக்கிற பெண்கள் நிறைய பேர் இதை சார்ந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க பண்ணுற மாதிரியே ஆண்கள் வீடியோ போட்டாலும் சரி, இல்லை இளைஞர்கள் வீடியோ போட்டாலும் சரி, அந்த அளவுக்கு வியூவர்ஸு கிடையாது. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் நம்ம ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ரொம்ப திறமசாலியான நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது உதாரணத்தில் இந்த வீடியோ பாருங்கள். அசார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக தன்னோட ஆனஸ்டியை, டெடிக்கேஷன், காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், லிரிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே முகபாவனை எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால்
இவருக்கு அதிகமான வியூவர்ஸ் போகிறதில்ல. ஆனால் பெண்கள் சும்மா சாரி கட்டிக்கிட்டு நடந்து வந்தால் போதும், முடி அப்படி கோதி விட்டால் போதும், வியூவர்ஸ் அப்படியே அள்ளி கொட்டுறாங்க மக்கள். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. எனிவே, இந்த டாபிக் உள்ள நான் வரல. இவங்க ரீல்ஸ் மோகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஸ்ரீதேவி. இவங்க கர்நாடகாவில் ஒரு ஃப்ரீ ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு அது ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு ட்ராக், ஒரு ஓன் பிஸ்னஸ் இருக்கணும் இல்லையா? என்ன தான் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு பொழப்ப நடத்த முடியாது அதை நம்பி. ஸோ ஒரு ஓன் பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு உடனே ஒரு ப்ரீ ஸ்கூலை ரொம்ப நாளாக நடத்திட்டு இருக்கிறாங்க. மகாலட்சுமி லேவட் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் ப்ரீ ஸ்கூலாக நடத்திட்டு இருக்கிற இந்த ஸ்ரீதேவி, அந்த ப்ரீ ஸ்கூலுக்கு இவங்க தான் பிரின்சிபல். அந்த இடத்துல 2023 நடந்த ஸ்டோரி இது. அந்த இடத்துல ராகேஷ்ன்ற ஒரு நபர் என்டர் ஆகுறாரு. இவர் தான் மெயின் ஹீரோ, சரிங்களா? இவங்க ஹீரோயின், இவர் ஹீரோ. ஸோ இங்கே என்டர் ஆகுறாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்கூலுக்கு தன்னோட குழந்தைய சேர்க்கறதுக்கு தான் இந்த ஸ்கூலுக்கு வராரு. பட் எப்படி இவங்க ஹீரோயின் ஆக முடியும், எப்படி இவர் ஹீரோ ஆக முடியுன்றது நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா தான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஸோ ஹீரோ என்டர் ஆகுறாரு, குழந்தைய அங்கே அட்மிஷன் பண்ணோம். ஸோ அட்மிஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த ராகேஷ்ன்ற நபர் அந்த ஸ்கூலுக்கு தன்னோட குழந்தைய சேர்க்க வராரு. அந்த குழந்தையோட வயசு 5 தான் ஆகுது. ஸோ 5 வயசு ஆகக்கூடிய குழந்தைய 2023 என்ரோல்மெண்ட் பண்ணிட்டாரு. இவர் ஸ்கூலில் அந்த குழந்தைய சேர்த்துட்ட பிறகு அவரோட ஜாப் அங்கே எண்ட் ஆகிருக்கணும். பட் அவரோட ஜாப் அங்கே எண்ட் ஆகலை. அவரோட ஜாபு அங்கே தான் தொடங்கியிருக்கு. ஸோ இவர் வழக்கமாக டெய்லியும் ரெகுலராக குழந்தைய ட்ராப் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அந்த பிரின்சிபல் டீச்சர் யார், ஸ்ரீதேவிக்கும் இவருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இன்டர்னல் கான்டாக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லவ் மோகம் யார் விட்டது? ஸோ அழகாக இருக்கிறா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே சும்மா அந்த ரீல்ஸில் நல்லா ஃபில்டர் போட்டு நல்லா அழகாக காமிச்சு தன்னோட வீடியோலாம் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அழகில் மயங்கி நிறைய பேர் மோசம் பண்ணவங்க இந்த காலம் இல்லை, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போய் மோசம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களோட ஒரிஜினல் முகம் என்ன அப்படின்றது. வருகாலத்தில் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? சரி, இவங்க பழக்கம் எப்படி தொடங்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி கூட பார்த்து பழகி ஜாயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமா, பழகின பிறகு பெங்களூரில் இருக்கக்கூடிய காஃபி டேஸ், காஃபி ஷாப்பு, ப்ரைவேட் காஃபி ஷாப்பு, தியேட்டர், ஷாப்பிங் மால், ஹோட்டல் ரூம், இந்த மாதிரி ரொம்ப பர்சனலாக இன்டர் கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஊராக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட வீட்டுக்கு தெரியாமல் இந்த விஷயம் செய்துட்டு வராரு. ஸோ டெய்லியும் இந்த ஸ்ரீதேவியை பார்க்குறதுக்கு வரணும். குழந்தைய விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் இவங்க வெளியே போகணும். காரணம், இவர் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணலை, இவரே ஓனாக ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிட்காயின் ட்ரேடிங், ஃபோரெக்ஸ் ட்ரேடிங், இந்த மாதிரி இந்தியன் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், இந்த மாதிரி டெய்லியும் பணம் பார்க்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்களுக்கு நைட்டில் மட்டும்தான் ட்ரேடிங் ஒர்க் இருக்கும், இல்லை டெய்லி ட்ரேடிங் ஒர்க் இருக்கும், இல்லை மார்னிங் ட்ரேடிங் ஒர்க் இருக்கும். ஸோ அன்னைக்கு தேவையான பணத்தை ட்ரேட் பண்ணி லாபத்தை பார்த்துடுறாங்க. அந்த லாபத்தை பார்த்தா சும்மா இருப்பாரா? ஸோ ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிருச்சு, அந்த பணத்தை என்ன பண்ணோம், அழகான பொண்ணுக்கு செலவு பண்ணுறது, ஜாலியாக வெளியே போகிறது, இந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு திரு ராகேஷ் அவர்கள். பர்சனல் ரெண்டு பேர் கான்டாக்ட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னா, ரெண்டு பேருக்குமே புது மொபைலு, ரெண்டு பேருக்குமே புது சிம்மு. ஸோ இவர் வீட்டில் தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாருக்கும், குழந்தைங்க ஃபேமிலிக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஸ்ரீதேவிக்கு. ரெண்டாவது ஒரு புது சிம்மை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வாய்ஸ் சாட்லேருந்து பர்சனல் சாட் வரைக்கும் நல்லா ரெண்டு பேரும் மாற்றி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஜாலியாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வீட்டுக்கு தெரியாமல், இந்த பக்கம் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஃபேமிலி ஒன்றும் கிடையாது. பட் ரெண்டு பேருமே ஜாலியாக வீட்டுக்கு தெரியாமல் ரொம்ப நாளாக இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. லைஃப்பும் லீடு பண்ணியிருக்கிறாரு. அவரும் நல்லா பொண்ணு அழகாக இருக்குது, நல்லா சேட்டிங் பண்ணுறது, நல்லா ஆசை வார்த்தையோடு பேசுது அப்படின்னு தலைவர் செம்ம குஜாலாவாக இறங்கிட்டார். ஆனால் இந்த குஜாலாவில் இறங்கின பிறகு தான் தெரியுது அவரோட வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறியாக ரோட்டில் நிற்க போகுதுன்னு அவருக்கு தெரியல, பாவம். ஸோ தலைவர் நல்லா செலவு பண்ணுறதை பார்த்துக்கிட்ட இந்த பெண் ஸ்ரீதேவி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பெண்கள் எல்லாருமே, சில பேரை சொல்கிறேன், ஒரு நல்ல பணம் உள்ள ஒரு பர்சனை கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆன் டைம் டு டைமில் பணத்தை எப்படியாவது கறந்துக்கலாம், நகை எப்படியாவது வாங்கிக்கலாம். வசதி இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு வசதி உள்ள பர்சனை தான் அவங்க ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. இது ட்ராப்னு சொல்ல முடியாது, திஸ் இஸ் கால் அனி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் இந்த அனி ட்ராப்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அனி ட்ராப்ன்றது, ஹனின்றது பொண்ணு, ட்ராப் ஆகிறது நாம் தான். ஸோ அழகாக ஆசை வார்த்தை காமிச்சு, ஆசை வார்த்தையாக பேசி
தன்னோட ஆண்கிட்ட வந்து உணர்ச்சியை தூண்டி அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் ஆபாசமாக சில விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள எப்படியாவது மயக்கிறது தான் ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாய்ஸ் டாக்லேயும் பேசுவாங்க, வாட்ஸ்அப்லேயும் பேசுவாங்க, மெசேஜ்லேயும் பேசுவாங்க, டைரெக்டாகவும் பேசுவாங்க. இந்த ஹனி ட்ராப்ன்ற ஒரு விஷயம் இது இவங்களுக்கு மட்டும் நடக்கலை, ஸ்ரீதேவி ராகேஷ்க்கு மட்டும் இந்த விஷயம் நடக்கலை, நிறைய பேர் கூட இந்த ஹனி ட்ராப் நடந்திருக்கு. அது சிசிபி பிடிச்ச பிறகு தான் தெரியும். சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அவங்க அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு தான் நிறைய விஷயங்களை தெரியும். இன்னும் நான் சொல்லிட்டு போகிறேன், கடைசியில் இன்னும் எங்கெங்கெல்லாம் இவங்க பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஆசை வார்த்தையை காமிச்சு அவங்கக்கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பணத்தை பறிக்கிறது இவளுக்கு தெரியும், யார் ஸ்ரீதேவிக்கு தெரியும். ராகேஷுக்கு வந்து பணத்தை பறிக்கிற மாதிரி தெரியாது, அன்பாக பாசமாக கேட்குற மாதிரி தான் அவர் பார்ப்பார், அவர் ஒரு கோணத்தில். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஏன்னா இவங்க கேட்குற விதமே வேறு மாதிரியாக இருக்கும், அது கொஞ்சம் ரணகலமாக இருக்கும், அதை என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியல. இந்த டிசம்பர் மாதம் 2023 அவங்க குழந்தைய வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போட வந்தார் இல்லையா, அந்த மாதத்தில் கடைசி மாதம் அது டிசம்பர் மாதம். ஸோ அப்போ வந்து இவங்க நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நல்லா வெளியெல்லாம் காஃபி ஷாப்பெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட அந்த பணம் டிரான்சாக்ஷன் பணத்தை நோக்கி இருக்கிறாங்கன்னு சொன்ன இல்லையா, ஜஸ்ட் ஒரு டெமோ பார்த்துருக்குறாங்க. ஒரு 1000, 2000, 3000, 4000, 5000, 10000 இந்த மாதிரி டெமோவில் மூவ் ஆகிருக்கிறாங்க. கேட்கும் போதெல்லாம் 1000, 2000, 3000, 10000லாம் டக்குன்னு ஜிபேயில் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கினாங்க, அவங்ககிட்ட பணம் கேட்ட உடனே கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு அந்த ஸ்ரீதேவி வந்து டீச்சர் வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பணம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வாட்டி காஃபி ஷாப்பை கூப்பிட்டு போய் கொஞ்சம் கண் கலங்கி அழுது இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மற்ற ஸ்கூல் மாதிரி என்னால் எடுத்துகிட்டு வர முடியல, ஏன்னா எல்லாமே பழைய ஓல்டு ஸ்டைலில் இருக்குது, அது கொஞ்சம் நான் புதுப்பிக்கணும், என்னோட ப்ரீ ஸ்கூலில் ஃபேனை மாட்டணும், ஏசி மாட்டணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஸ்ரீதேவி வந்து ராகேஷ் கிட்ட புலம்பியிருக்கிறாங்க. ஒரு 2 lakhs இருந்தால் இந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவர் நான் சார் 2 lakhs தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. வாங்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த பணம் வந்து கடமாக தான் வாங்குறேன், நட்பு ரீதியாக நம்ம பர்சனலாக நிறைய விஷயம் பண்ணுறோம், அது இதுக்கும் பணத்துக்கும் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அழகான ஒரு டைலாக் அடிக்கிறாங்க. உடனே ஹீரோ உங்களுக்கு தெரியலையா, பரவாயில்ல பொண்ணு ரொம்ப நேர்மையாக இருக்குது அப்படின்னு குஷி ஆகிட்டார். ஸோ பணத்தை கொடுத்துட்டாரு, 2 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ 2 லட்ச ரூபா வாங்கி ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இந்த 2 லட்ச ரூபா கொடுத்த பாட காணாம். ஏன் கடைசி வரைக்கும் இந்த பணம் இன்னும் கொடுக்காம நம்மளை ரொம்ப இழுக்கடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இவர் யோசித்து பார்த்தாரு, வரலையே என்ன பண்ணுறது அப்படின்னு மறுபடியும் ஹீரோயின்கிட்ட இவர் காசு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இப்போல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் ஜாயினிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ஸு, நான் எங்கே போயிட்டு போகிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் ஃபீஸ் இருக்கு இல்லையா, ஆனுவல் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீஸில் வேணால் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே எனிவே எப்படி போனாலும் பணம் அங்கே தானே வருது, நம்மளுக்கு கொஞ்சம் பர்டன் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ரீயாக விட்டுருக்கிறாரு. 2024 நவம்பர் மாதம், எப்போது 2024 நவம்பர் மாதத்தில் மீண்டும் ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் கேட்குறாங்க இந்த ஹீரோயின் ஸ்ரீதேவி. உடனே ஹீரோ ராகேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்குமா இப்போ தான் 2 லட்ச ரூபாய் கொடுத்தேன், மறுபடியும் 2 லட்ச ரூபாய் கேட்குறீங்க, நான் எந்த கேரண்டியில் கொடுக்கட்டும் அப்படின்னு. இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமாக இருக்குது, அவருக்கு உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு உதவி பண்ணிங்கன்னா இந்த 4 லட்சத்தையும் உங்களுக்கு மொத்தமாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல உடனே சரி மெடிக்கல் எமர்ஜென்சின்றதுனால மறுபடியும் 2 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துட்டாரு. இப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு, 4 lakhs ஆச்சு. 4 lakhs வந்து ஸ்ரீதேவிக்கு கொடுத்து இவர் லாக் ஆகிருக்கிறாரு. த சேம் டைம் இவங்களோட ரொமான்ஸும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ப்ரெஷர் போட்டு அந்த 4 லட்ச ரூபாய் கேட்கவும் முடியல, ஜாலியாக வெளியே போகிறாங்க. அந்த பணத்தை பற்றி யோசித்து கேட்கும் போதெல்லாம் ஒரு முத்தம், ஒரு அக்கு, ஒரு ரொமான்ஸு. ஸோ அந்த இடத்துல அந்த 4 லட்ச ரூபாய் மறைஞ்சிடுதா. ஸோ கேட்கும் போதெல்லாம் ஒரு முத்தம் கொடுத்து கவர் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் ஸ்ரீதேவி. அப்புறம் ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் பணம் நீடு இருந்திருக்கு. ஸோ கொடுத்த பணத்தை 4 லட்சத்தையும் கேட்டிருக்கிறாரு. ஸோ உடனே இவங்க உட்கார வச்சு ஹனி ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. ஹனி ட்ராப் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து ஆண்கள் தான் வந்து பெரும்பாலும் பெண்களை வந்து ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாற்றுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஸ்ரீதேவி வந்து ஆசை வார்த்தையை காமிச்சு அவரை நல்லா ஒரு மோல்டு பண்ணி அவர் ஒரு பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வராங்க. என்ன பொசிஷன்னா, நீங்கள் ஏன் வந்து இப்போ என்கிட்ட பணம் கேட்குறீங்க, நானும் இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணிகிட்ருக்கிறேன்,
ஒன்று பண்ணலாமே, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ரீ ஸ்கூலை நடத்தலாமே. நீங்கள் பார்ட்னராக இந்த கம்பெனிக்கு ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ரீ ஸ்கூலை நடத்தலாம், வரக்கூடிய லாபத்தை வந்து நம்ம 2 பேரும் சரி பாதியாக பங்கிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போடுறாங்க. இவரும் ஓகே, நம்ம ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு சைட் பிஸ்னஸ் இருந்தால் கூட நல்லது தானே, இப்போ நம்ம கொடுத்துக்கிற பணம் இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து நம்ம பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு நல்ல லாபம் வருது அப்படின்னு இவரும் ஆசை வார்த்தையை காமிச்ச உடனே இவரும் அந்த வலையில் விழுந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு நானும் ஒரு ப்ரீ ஸ்கூலுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் ஆகுறாரு. யார்? ராகேஷ், நம்ம ஹீரோ. இந்த சம்பவம் எல்லாமே இன்டர்னலாக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே இன்டர்னல் ஸ்டோரிஸாக தான் போயிட்டுருக்கு. காரணம், எல்லா இடத்துலையும் பெண்களோட ஃபோட்டோவை வந்து யாருமே யூடியூப்லேயும் இல்லை சோஷியல் வலைத்தளத்துலையும் பிளர் பண்ணி தான் காமிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த ஆண்மகன் ராகேஷோட ஃபோட்டோவை எங்கேயும் வெளியிடலை. காரணம், இது இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷனாக போயிட்டுருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்கன்றதுனால அதை கருத்தில் கொண்டு அவரோட ஃபோட்டோ மட்டும் நான் வெளியிடலை. தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்னு சொன்னோன்னே உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீதேவி ஹீரோயின் வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணலான்னு. 2 ஆல்ரெடி வாங்கிட்டாங்களா, ஸோ மறுபடியும் இங்கே 4 லட்ச ரூபாய் ஆச்சா, 6 லட்ச ரூபாய் டோட்டலாக லாக் ஆகிடுச்சு. இவரும் ரொம்ப தங்கமான மனுஷன், கேட்கும் போதெல்லாம் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா இவர் பணம் இல்லையே, ட்ரேடிங் பணம் தானே, வந்த லாபத்தில் தானே எடுத்து கொடுக்குறான்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ 2025 ஜனவரி மாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் ஸ்ரீதேவி அவர்கள் உடனே மீண்டும் ஹனி ட்ராப் பண்ணி ஆசை வார்த்தை காமிச்சு கொஞ்சம் நல்லா சூடு ஏற்றி மீண்டும் ஒரு 15 லட்ச ரூபாய் நீங்கள் நம்ம பிஸ்னஸ்க்கு போட்டிங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் பண்ணலாம், நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், நல்லா பெரிய லெவலில் நம்ம இதை டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது 15 லட்சம் நீங்கள் ஃப்ரீயாலாம் கொடுக்காதீங்க, வேணும்னா நாம் வந்து 2 பேரும் இன்னும் அந்யோன்யமாக இருந்துக்கலாம், ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துக்கலாம், ஒரு குடும்பமாக இருந்துக்கலாம், நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம், நம்ம 2 பேரும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்குள்ளே எதுக்குங்க இந்த பணம், உங்கள் பணம் ஏன் பண்ணணும், இந்த ஏன் பண்ணணும் அப்படியெல்லாம் நம்ம பிரித்து பேசணும், நம்ம பணங்க, இது எல்லாமே நம்ம பணம், நம்ம ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு ஹனி ட்ராப்பு ஹெவியாக வைக்கிறாங்க. இங்கே தான் ஸ்ரீதேவிக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின ஸ்ரீதேவி மொத்தமாக அப்படியே ஆட்டே போடலான்னு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளானில் நம்ம ஹீரோ வந்து ராகேஷ் அவர்கள் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிட்டார், கொஞ்சம் உஷாராயிட்டார். இந்த இடத்துல எப்பயுமே நம்மக்கிட்ட நார்மலுக்கு 1 லட்சம் 2 லட்சம் பணம் கேட்பாங்க, ஜாலியாக வெளியே போவோம் வருவோம். இந்த தடவை இந்த அளவுக்கு பணம் கேட்குறான்னா நம்மளை ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்ட வைக்க போகிறா அப்படின்னு அந்த இடத்துல ராகேஷ் அவர்கள் உஷாராயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் உடனே ஸ்ரீதேவி மீண்டும் ஒரு 50,000 ரூபாய் கடன் கேட்குறாங்க. யாருக்கிட்ட? நம்ம ஹீரோ ராகேஷ் கிட்ட. என்ன ஒரு தந்திரம், என்ன ஒரு மாய மந்திரம், கேட்கும் போதெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருக்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்ன இருக்குன்னா, 50,000 கேட்டோடனே 50,000 கேட்டிருக்கிறாங்க. ஏங்க நான் 15 லட்சம் கேட்டேன், நீங்கள் கொடுக்கல, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 வேணும், கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவர் ரொம்ப உஷாராயிட்டார், இதுக்கு மேலே நம்ம ஏமாற விரும்பலை, இதுக்கு மேலே பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இல்லைம்மா என்கிட்ட பணம் இல்லை, பணம்லாம் வந்து ட்ரேடிங்கில் மாட்டியிருக்கு, எனக்கு நான் ட்ரேட் பண்ணால் தான் பணத்தை எடுக்க முடியும், இப்போதைக்கு என்னால் என் அக்கௌண்ட்டில் கூட 0 இருக்குது, தயவுசெய்து என்கிட்ட பணம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டார். ஃபோன் கட் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, தன்னோட ப்ரீ ஸ்கூல்லேருந்து அவங்க வீட்டுக்கு, யார்? ராகேஷ் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய கலவரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்திருக்கிறார். வீட்டுக்கு வந்த உடனே பெரிய கலவரம். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, அந்த இடத்துல அவங்க வந்த அன்னைக்கு அவங்க மனைவி குழந்தைங்க ஃபேமிலியெல்லாம் வெளியே போயிருக்கிறாங்க, ஷாப்பிங் எங்கேயோ வெளியே போயிருக்கிறாங்க, வீட்டில் யாருமே இல்லை. இவங்க வந்து ஒரு பெரிய கலவரம்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாக்கா